இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த விசித்திரமான மீனை பாருங்க. பார்ப்பதற்கு ஒரு பெரிய கடல் நாகம் மாதிரி தலை மேல ஒரு சிவப்பு நிற கிரீடத்தோட இருக்குல்ல. இதோட நீளம் எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர்ல 3 பஸ்ஸ ஒன்னா வரிசையா நிறுத்தி வச்சா எவ்வளவு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு, அதாவது சுமார் 26 அடி நீளம் வளரக்கூடிய ஒரு ராட்சத மீன். ஆனா இந்த மீனை பத்தி உலக நாடுகள் முழுக்க ஒரு பயங்கரமான பயம் இருக்கு. இத டூம்ஸ்டே ஃபிஷ், அதாவது உலக அழிவை அறிவிக்கும் மீன் அப்படின்னு சொல்றாங்க. இது நிஜமாவே உலக அழிவை முன்கூட்டியே கணிக்குமா? 3 பஸ் நீளம் இருக்கிற இந்த ராட்சத மீன் மனிதர்களை கடிச்சு குதறிடுமா? இது எப்படி வேட்டையாடும்? இது இன்னும் பூமியில உயிரோட இருக்கா இல்லையா? இப்படி இந்த மீனை பத்தின அத்தனை மர்மங்களையும் அறிவியல் உண்மைகளையும் இந்த ஒரு வீடியோல அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த மீனோட உண்மையான பெயர் என்னன்னு பார்த்துடலாம். இதோட பெயர் ஆர்ஃபிஷ். கடலில் எலும்பு கொண்ட மீன்கள்ல மிக நீளமான மீன் இனம் இதுதான். சூரிய ஒளியோட ஒரு கதிர் கூட உள்ள போக முடியாத பயங்கர இருட்டா இருக்கிற ஆழ்கடல்ல, அதாவது கிட்டத்தட்ட 3000 அடி ஆழத்துல தான் இது வாழும். இதனாலதான் சயின்டிஸ்டுகளால கூட இதை அவ்வளவு சீக்கிரம் உயிரோட பார்க்க முடியாது. இந்த மீன்களுக்கு இன்னொரு விசித்திரமான பழக்கமும் இருக்கு. மற்ற மீன்களை எல்லாம் கடல்ல படுத்துக்கிட்டு நீந்தும். ஆனா இந்த ஆர்ஃபிஷ் கடலுக்குள்ள தலை மேலாகவும் வால் கீழாகவும் செங்குத்தா நேரா நின்னுகிட்டே நீந்தும். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ உலகமே பயப்படுற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் இத அழிவின் தூதுவன் அப்படின்னு சொல்றாங்க? ஜப்பானிய நாட்டுப்புற நம்பிக்கையின்படி இந்த மீனை கடல் அரசனோட ஒரு தூதுவன் நம்புறாங்க. எப்பெல்லாம் ஆழ்கடல்ல இருக்கிற இந்த மீன் தப்பி தவறி கடலோர பகுதிக்கோ அல்லது தண்ணீருக்கு மேலேயோ வருதோ, அப்பெல்லாம் அந்த நாட்டுல பெரிய நிலநடுக்கம் அல்லது சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் வரப்போகுதுன்னு ஒரு பயம் மக்கள் மத்தியில பல காலமா இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இருக்கு. கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பான்ல ஒரு பயங்கரமான நிலநடுக்கமும் சுனாமியும் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பேரழிவு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் கடற்கரைகள்ல சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆர்ஃபிஷ் மீன்கள் கரை ஒதுங்கியத பதிவாயிருக்கு. இதனாலதான் மக்களுக்கு இந்த மீன் மேல ஒரு பயங்கலந்த மர்மம் இருந்துட்டே இருக்கு. இப்போ உங்க மனசுல அடுத்த கேள்வி ஓடும், ப்ரோ இந்த மீன் இப்பவும் உயிரோட இருக்கா இல்ல டைனோசர் மாதிரி அழிஞ்சிடுச்சான்னு? கண்டிப்பா இப்பவும் இது ஆழ்கடல்ல உயிரோட தான் சுத்திட்டு இருக்கு. ஆனா இதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்ஃபிஷ் மீன் இனம் இந்த பூமியில எப்போல இருந்து உயிர் வாழுது தெரியுமா? அறிவியல் ஆராய்ச்சியாளர்களின்படி இந்த மீன்களோட இனம் கிட்டத்தட்ட 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்குது. அதாவது டைனோசர்கள் எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் பூமியில மற்ற விலங்குகள் வளர ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த மீன்களும் கடல்ல வாழ பழகிடுச்சு. இத்தனை கோடி வருஷமா இதோட உருவத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டு வரதுனால விஞ்ஞானிகள் இதை வாழும் புதைப்படிவும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, 3 பஸ் நீளம் இருக்கிற இந்த ராட்சத மீன் மனிதர்களை கடிச்சு சாப்பிடுமா? இதோட பக்கத்துல போனா நமக்கு ஆபத்தா? பயப்படவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மனிதர்களை கடிக்கவும் செய்யாது, சாப்பிடவும் செய்யாது. ஏன்னா இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கிற இந்த மீனுக்கு வாயில பற்களே கிடையாது. ஆமாங்க, கடிக்கிறதுக்கு பல்லே இல்லாத ஒரு சாதுவான மீன் தான் இது. அப்போ இது எப்படி வேட்டையாடும், என்ன சாப்பிடும்? இது சாப்பிடுறது எல்லாமே கடலில் இருக்கிற மிக சிறிய இறால் போன்ற கிரீல் வகை குட்டி குட்டி மீன்கள் தான். கடலுக்குள்ள நேரம் மேந்துகிட்டே தம் வாய் வழியா தண்ணீரை உள்ள இழுக்கும். இதோட தொண்டையில வலை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அது தண்ணீரை வெளியே தள்ளிட்டு குட்டி குட்டி உணவுகளை மட்டும் வடிகட்டி உள்ள அனுப்பிடும். அவ்வளவுதான் இதோட வேட்டை ஸ்டைலு. கடைசியா அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, இந்த மீன்களுக்கு பேரழிவு கணிக்கும் ஜோசியம் சக்தி எல்லாம் கிடையாது. கடலுக்கு அடியில பெரிய நிலநடுக்கம் வரும்போது உண்டாகும் மின்காந்த மாற்றங்கள் காரணமா பயந்து போய் இந்த மீன்கள் மேல வரலாம். அல்லது இந்த மீன்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது மட்டும்தான் நீரோட்டத்துல அடிச்சு மேல வரலாம். சோ இந்த மீன்கள் வர்றதால அழிவு வர்றதில்ல, ஆழ்கடல நடக்கிற மாற்றங்களாலதான் இது மேல வருது. இந்த 5 கோடி வருஷம் பழமையான ஆர்ஃபிஷ் பத்தின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல மர்மமான வீடியோக்களுக்கு மாரி டிகோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க.